அத்தை எதுக்குப்பா மூண்டுன்னு போற? தீர்த்தம் நக்கிக்கோ. குடு. என்னடி தீர்த்தத்துல கொத்தமல்லிக்குது? என்னடா தொலைச்சு தாண்டா இருக்கும். பெருமாள் கோயில ஓவர் கிரௌடு. தொலைச்சி தீர்ந்துச்சுன்னா தான் கொத்தமல்லி போட்டு குத்தாங்க. அதான் சொல்றான்ல புள்ள. என்னடா பண்ணி வச்சுக்கிற? பெருமாளே. ஐயா, இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏய், இன்னத்துக்கு சாதாரண விஷயத்தை போய் பெருசாக்கினுக்கிற? எது சாதாரண விஷயம்? என்ன தீர்த்தத்துல தொலைச்சிக்கு பதிலா கொத்தமல்லிக்குது? அத்தை அது இல்லங்க, சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு தான் உன் புள்ளன்னு ஆசை காட்டி வளர்த்துட்டு இப்போ உன் புள்ள பண்ற காரியத்தை பாத்தியா? எத்த காட்டி அந்த போட்டாவ என்னடா பண்ண? பாருங்க அவர் வாட்ஸ்அப் டிபியா. என்னடி இது? என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? டேய் ரேணு, என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுன? சொல்லுடா செல்லம். நீ ஒன்னே கடைக்குட்டி சிங்க கார்த்தி மாதிரி பண்ணாத மாமா. என்ன ஸ்கூல்ல எத்மை டிராப் பண்ணும்போது வீட்ல இருந்து சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி என்ன தனி குட்மை கிசச்சு தானே விடுவ. அப்படியா? என்னடி இது? மோ, அது 5ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது பண்ணதெல்லாம் சொல்லுமா? ஐயோ என்னடா யோகே, இது ஏன் வீட்டு சொம்பு. உன் பையன் கோயிலுக்கே போல. என்ன? ஏப்பா சமக்கிழமை தண்ணி தானே அது. அப்போ உன் புள்ள கோயிலுக்கே போகாத ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி நிக்கிறான். நான் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தல. அந்த பொண்ணு தான் என்ன லவ் பண்றேன்ச்சு. ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதான் ஃபைனல். இந்த பாரு, இந்த லவ்வுக்கு எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஒத்து வராதா இல்ல இங்க சொத்து வராதா? பானே, ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன். அவர் வெளியே போ சொல். டேய் தலங்க, என்னடா என்ன பேசுற? இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. ஏண்டா, உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. டேய் திரும்பி நிக்கிறாருமா. நீ பிறக்கணுங்கிறதுக்கோசரம் எல்லா சாமியும் வேண்டின்னு மண் சோறு துண்ணு முட்டி போட்டு நடந்து உனக்கோசரமே கோயிலா அழிஞ்சுங்க இந்த லோகநாதன் உனக்கு தெரியல? தெரியல. அதான் மறைச்சுன்னு இதுமா. வெறுப்பத்திரியா? வீட்டை விட்டு வெளியே போடா. நாங்க போறேன். ஆனா பேரம் பேத்திய பாக்கணும். நீ வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. டேய் சரவணா.